பார்த்தீங்களா கறி நல்லா வெந்துருச்சுங்க. நீ அப்படியே சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதா? ஓகே, இதுதாங்க வாரு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னிக்கறியிலேயே வாரு இந்த கொழுப்பு தாங்க வேற லெவலில் இருக்கும். நான் பசங்க பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுப்பேன். வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்றிக்கறி தாங்க பண்ண போகிறோம். அப்படியே ஒரு 1.5 kgக்கெலாம் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் எடுக்கிற கடை தான் மூலப்பாதை. அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அப்படியே வாங்க பார்க்கலாம் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க சொல்லி. அப்படியே நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி கருவேப்பிலை அப்புறம் மல்லித்தலை அப்புறம் கறி மசாலா பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 5 ரூபா. இது 2 இது வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணலாம். இன்றைக்கி தாங்க நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா கட்டிங் மாஸ்டர் எப்பயும் போல தான். வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் விக்கி மாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவார். அவ்வளோதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறோம். பற்ற வச்சாச்சு. இனி ஃபுல்லாக வறுவல் தான். ரொம்ப நாள் கழித்து பன்னிக்கறி வறுவல். வாசம் அடிக்குது பருப்பு சட்டியிலையா எதுவும் எண்ணெய் ஊற்றல வாசம் அடிக்குதடா. இப்போ பார்த்தீங்கன்னா கறியை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ண வேண்டிதான். பன்னிக்கறிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்ற தேவையில்ல. எண்ணெய் பன்னிக்கறி வாரிலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் இதாகும். எண்ணெய் பாருங்கள், பார்த்தீங்களா எண்ணெய் இதாகுது. நான் கடுகும் போட தேவைன்னு சொல்லியிருந்தேன். கடுகும் போட தேவையில்ல. வெந்துருச்சுன்னு பாரு. அதுக்குள்ளவா இங்கே பாருங்க. அப்படியே சரி லைட்டாக இதாகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளறிட வேண்டிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாக மஞ்சள் இந்த மாதிரி மிளகா பொடி எல்லாம் ஒவ்வொன்றா போட வேண்டியதுதான். தண்ணி ஊற்றுறப்ப எடுத்துக்கலாம். போதும். தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஊற்றிக்கணும். அதான் சொண்டி போல. சொண்டியா அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் கருப்புத்தலை அப்படியே போட்ட வேண்டியதான். போட்டு ஒரு கலரி சட்டி உடச்சி போடாத. அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு கலர் இருந்தால் தக்காளி அறுத்து வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ ஓரமாக கரெக்டாக தான் இருக்குது. அங்கே கடைக்கு போயிட்டு இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்குது. யாரு எஸ்டிஎம்ல பரோட்டா வாங்கலாமா அப்படின்னா பார்த்தீங்களா எல்லாம் போட்டாச்சுங்க. இனி அப்படியே ஜம்முன்னு ஒவ்வொரு மசாலா போட வேண்டியது மட்டும்தான் இருக்குது. இனி அப்படியே போட வேண்டியதான். என்ன மசாலாப்போ? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. கீழே அந்த இஞ்சி பூண்டு தன்மை இறங்கினாதாங்க வேற லெவலில் இருக்கும். அவ்வளோதான். ஒரு கலரிட வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதான். அவ்வளோதான். நீ தான் சாப்பிட்ணும் இறக்கணும். சாப்பிட்டு பார்த்தேன் நான் பச்சது நல்லா இருக்குண்ணா. பன்றி கறி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் வேவறதுக்கு ஆகுங்க. அதனால் சும்மா போட்டு அடுப்பு நல்லா தீய கொளுத்துனா மட்டும்தான் கறி வேகும். உப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே போட வேண்டியதாங்க. எல்லாத்தையும் முட்டுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது உப்பு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் எடுத்துகிட்டு வரல. மஞ்சள் இறக்கும்போது போட்டுக்கலாம்ல. இறக்கும்போது வாழை அடிக்க. அவ்வளோதான்டா டே. அவ்வளோதான். அடுப்பே இங்கே புகையுது. பன்றி கறியா அடுப்பு கறியான்னு தெரியல. அஞ்சு வண்ண பூவே எரியல. அவஞ்சிலிருந்து அடுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கறி மசாலா போடுறோம். மஞ்சத்தூள் முன்னாடியே போட்டாச்சு. அவ்வளோதாங்க. ஒரு பாக்கெட் கறி மசாலா அப்படியே போட்டாச்சு. கறி மசாலா தான் பவர். இப்போ போடவே கூடாது மசாலா.
அப்படியே மேக்ஸிமம் 10 நிமிஷம் ரெடி எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறியை நல்லா வேக விடணும். பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்படியே குழம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிற அளவுக்கு இது பண்ணுங்க, கிரேவி மாரி பண்ணணும். அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்கும், சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா அப்படி கறி ஜம்முன்னு வெந்துட்டுருக்கு. வெந்துருச்சா என்னன்னு தெரியல. பன்னிக்கறி பார்த்தீங்கன்னா வேவறதுக்கு டைம் எடுக்குங்க. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வெக்கம் கெட்டவனே. சொல்லி ஹீட் ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இறக்க போகிறோம். கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா அவ்வளோதாங்க, ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா கறி நல்லா வெந்துருச்சுங்க. நீ அப்படியே சாப்பிட வேண்டியதான். இதுதாங்க நல்லி எலும்பு. ஓகே எடுத்துலாமா? இறக்கிடு. அப்படியே சமைச்சாச்சு. ஃபுல் ஃபினிஷிங்கோட மல்லித்தலைலாம் போட்டு பக்காவாக பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். ஆவி ஆனால் பறக்குதா? அவ்வளோதான். அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்களா நல்லா கிரேவியாக பயங்கரமாக ஜம்முன்னு பண்ணியாச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த மாதிரி சாப்பிட்டு. மீண்டும் ஐயோ வேற லெவலில் இருக்கு, மனமா இருக்குது. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. செம்ம டேஸ்டாக இருக்குதா? ஓகே. சாப்பிட்டுட்டு நான் எங்கள் அம்மாவே மறந்துட்டேன், டெய்லி எனக்கு இதை செஞ்சு கொடுங்கலாம் கேட்கக்கூடாது சொல்லிட்டு நான் எந்த நாய் கேட்பான். அடுத்தது பிறப்பு கண்ணை திறந்துட்டு சொல்லு. டேஸ்டாக இருக்கா? அவ்வளோதான். போட்டு சமைச்சா கறி டேஸ்டாக இருக்கு, மசாலா நல்லா இறங்கிருக்கு, நல்லா இறங்கியிருக்கா? நல்லா இறங்கிருக்கு. உப்பு எதுவுமே பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது, டேஸ்டாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்க. அப்படியே சபரி தான் சாப்பிட்றதுல மெயினான ஆள். உப்பு அதிகமாக போச்சு. உப்பு அதிகமாக போச்சா? கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இதுதாங்க வாரு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னிக்கறியிலேயே வாரு இந்த கொழுப்பு தாங்க வேற லெவலில் இருக்கும். நான் பசங்க பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணிக்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஓகேங்க, பாய். ஆண்டிக்கு வரும் தண்டை கறி இருக்குதான்னு சொல்லி மட்டும் பார்க்குறான். ஒன்னா அந்த மாதிரி தான் வெறியா திங்கிறோன்னு ஒன்னா.